Hello friends, welcome to Gomathis kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா பாரம்பரிய முறைப்படி அதிரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதிரசம் வீடியோ ஏற்கனவே நான் போட்டுருக்கேங்க. அந்த ரெசிபி போட்டப்ப அதை பார்த்து செஞ்சவங்களுக்கு நிறைய விதமான டவுட்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க. முக்காவாசி பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் அடிச்சிருந்தேன். இன்னுமே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பதிலாக இருக்கும். அதுவும் செஞ்சு காட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் திரும்ப வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். அதில் கொடுத்த டிப்ஸ் இல்லாமல் இப்போ வந்து வறுக்கிறப்பெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கௌரி நோன்பு இருக்கிறவங்களுக்காக அதிரசம் எப்படி செய்யணும், அதாவது உடனடியாக அதிரசம் எப்படி செய்யணும், தீபாவளி பலகார வகைகள் ரெசிபிஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த அதிரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதிரசம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சு மாவு அரைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசிலாம் கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் கிடைக்கிற அந்த பொன்னி பச்சரிசியை வச்சு இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிப்ஸோடு ஷேர் பண்ண போகிறேன். எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா தலை கூச்ச மாதிரி 2 கப் எடுத்துக்கோங்க. அதாவது அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இது ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே 1 மணி நேரமாக ஊறிடுச்சுங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை வடித்து சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உடனேவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு அரைக்க முடியாது. மாவு அரைக்கிறதுக்கு இதை கொஞ்ச நேரம் நம்ம உணர்த்தி விடணும். அதை இப்போ பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து உணர்த்துறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் போட்டு காய வைக்கக்கூடாது. அதாவது நம்ம முறுக்குக்கெல்லாம் மாவு அரைக்கிற மாதிரி காய வச்சு அரைக்கக்கூடாது. ஈர அரிசியாக தான் நம்ம அரைக்கணும். இருந்தாலும் இதில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் டைனிங் டேபிள்லையோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ வந்து வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே இதை வந்து நம்ம பரவலாக போட்டு காய வைக்க போகிறோம். காய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் காய்ஞ்சா போதும். ரொம்ப நேரம் வரன்னு காய வச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் உணர்த்தி விட்டுருந்தேன். அந்த அரிசியில் கட்டாயமாக ஈரம் இருக்கணும். ஈரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிரசம் பக்குவம் சரியாக வராது. இப்போ கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டணும். அப்படின்னா நமக்கு ஈரம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சமயம் நம்ம இந்த அரிசியை பொடிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல அள்ளிக்குவோம். இந்த அரிசியை நீங்கள் வந்து மில்லு இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்லில் ஈர அரிசி அரைப்பாங்க இல்லையா, அதில் கொடுத்து நீங்கள் அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து நமக்கு மில்லுலாம் கிடையாது. அதனால் மிக்சியிலேயே இப்போ இதை அரைச்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை பொடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய மிக்சி ஜாரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக அரைப்பட்டு வராது. இதை ஒரு 2-3 தடவையாக பிரித்து இதை வந்து நல்லா நைஸாகவே பொடிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை சலிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்லடையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மில்லில் அரைச்சாலும் சரி வீட்டில் மிக்சியில் அரைச்சாலும் நல்லா நைஸாக இருக்கிற சல்லடை தட்டை வச்சு இதை நம்ம சலிச்சுக்கணும். ஏன்னா அதில் குருணை இருக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு பேட்ச்சு. இப்போ இதை வந்து நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மில்லில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கப்பி எதுவும் நிற்காது. இப்போ நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் கப்பி இருக்குது. இதை திரும்ப மிக்சியில் போட்டுட்டு நம்ம ஈர அரிசி கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பேட்சாகவே போட்டு அரைச்சிட்டேங்க. இப்போ இதையும் சலிச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே சலிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூன் கப்பி நிற்கிது. இந்த கப்பியை திரும்ப அரைச்சோம் அப்படின்னா மாவாகாது. இதை நம்ம கீழே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசத்துக்கு மாவு நம்ம ஈர அரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் பரவலாக தாம்பாளத்திலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம பாகு காய்ச்சறதுக்குள்ளே காஞ்சு போயிடும். அப்படி காஞ்சு போனாலும் உங்களுக்கு அதிரசம் சரியாக வராது. அதனால இதை மாதிரி ஒரு குழியான பாத்திரத்துக்கு மாவை மாற்றிக்கோங்க. இதை மாற்றினதுக்கு அப்புறமா உள்ள ஏர் கேப் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி வச்சு மாவை வந்து வச்சுருங்க. அப்போ ஈரம் உங்களுக்கு சீக்கிரமாக போகாது. இப்போ மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு நம்ம டைட்டாக இதை மூடி வச்சுட்டு பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி வெல்லத்தை பற்றியும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பாகு வெல்லம் கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு எந்த வெல்லம் கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வெல்லம், பாகு வெல்லம் கிடையாது, சாதாரண வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைட் கலரில் அச்சு வெல்லம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். எது வேணால் எடுத்துக்கலாங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் எந்த கலரில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிரசம் கலர் வந்து உங்களுக்கு மாறும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டை வெல்லம் இருக்குது இல்லையா, இந்த வெல்லத்தை வச்சு தான் இப்போ செய்ய போகிறேன். அளவுகள் எவ்வளோங்கிறத இதை பொடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் தான் வெல்லத்தையும் அளந்துக்கணும். இப்போ நல்ல வெல்லத்தை நைஸாக பொடிச்சிருக்கிறேன். எடுத்த கப்லேயே 1.25 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இதுவே நீங்கள் மாவு பச்சரிசி எடுத்துருக்கிறீங்க, பாகு வெல்லம் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா 2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம பொன்னி பச்சரிசி அப்படிங்கிறதுனால 2 கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு வெல்லம் சேர்த்தா போதும். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி தான் கரைக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எடுத்த அதே மெஷரிங் கப்பில் 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி தான் இது பாகு காய்ச்சணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். கம்மியாக ஊற்றி பாகை காய்ச்ச வேண்டாம். ஏன்னா இந்த வெல்லமும் நல்லா வெந்து பாகும் நல்லா வெந்தாதான் அந்த ருசி அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு இதை முதல்ல கரைச்சிக்கலாம். எடுத்தோடனே பாகு காய்ச்ச வேண்டாம். ஏன்னா வெல்லத்தில் தூசு மண் இருக்கும். அதை வடிகட்டுறதுக்காக முதல்ல கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அதிரசம் மாவு எதில் கலர போகிறோமோ அதுலேயே வந்து டைரெக்டாக இந்த வெல்லத் கரைசலை வடிகட்டிக்குவோம். அதுக்கு பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த பாகு நல்லா வெந்து நமக்கு பாகு பக்குவம் வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாகு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியை சைடில் பிளேட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது இனிப்புங்கிறதுனால ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இனிப்பு சுவையை தூக்கி காட்டும். இல்லாட்டி இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும். அதனால் ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷமாக பாகு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதை எப்படி செக் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பாகு செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு தட்டில் கொஞ்சம் போல் பாகு, அதாவது அந்த வெல்லத் பாகை வந்து எடுத்து ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் எடுக்க வரணும். அதுதான் வந்து பதம். இப்போ நமக்கு சரியாக வரலை. அதனால் திரும்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக நுரக்கட்டி வருது. திரும்ப அடுப்பு தீயை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊற்றின உடனே செக் பண்ண வேண்டாம். ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு எடுத்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் நல்லா அழகாக எடுத்து உருட்ட வருது. இந்த மாதிரி உருட்டி வந்தது அப்படின்னாலே சரியாக இருக்கும். அதாவது சாஃப்டான தக்காளி பழ பதம் அதுதான் இருக்கும். ரொம்ப கெட்டியாக டங்கு பதமாக வரக்கூடாது. இப்போ இந்த சாஃப்டான தக்காளி பழ அந்த பாகு பதம் தான் சரி. இதுக்கு மேலே நமக்கு முருக விடக்கூடாது. அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு இதில் 2 ஏலக்காய், சின்ன பீஸ் சுக்கு, அதை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோடவே நல்ல இந்த மாவு ஷைனிங்காக இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம். இதையெல்லாம் நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த ஈர மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். எக்காரணத்துலேயும் பயப்பட வேண்டாம். ஏன்னா மாவு ஈரமாக இருக்குது, அதே மாதிரி பாகும் சூடாக இருக்குது. அதனால் கட்டிப்படாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒருத்தராகவே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மாற்ற சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க மாவு தண்ணியாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். மாவை சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி குழப்பு இல்லாமல் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா மாவு இருகலாகி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை கலந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி மாவு வெந்து அதிரசம் போட்டாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதிரசம் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ரொம்ப தரலாக வந்துச்சு அப்படின்னா கெட்டியாக போயிடும். அதிரசம் மாவு ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வைக்க போகிறீங்களோ அதில் மாற்றிக்கோங்க. நான் எடுக்கிறப்பே உங்களுக்கு அந்த மாவு கன்சிஸ்டன்சி தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் அதிரசம் சுடுறப்ப மாவு உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூன் நெய் தடவி விட்டுருங்க. இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா உடனே சுட முடியாது. இது நல்லா ஊறி நீங்கள் சுடுறப்ப தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ முதல் நாள் மத்தியானம் செஞ்சுருக்கிறேன். அடுத்த நாள் மத்தியானம் தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ மாவு சூடாக இருக்குது, எடுத்தோடனே மூடி வைக்க வேண்டாம். நல்லா ஆறின பிறகு டப்பாவை மூடி போட்டு வச்சுட்டு நாளைக்கு எப்படி சுடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் இப்போ அதிரசம் சுட போகிறேன். நேற்று வச்ச மாவு இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா மாவு ஊறி நல்லா ஓரளவு இருகலாக வந்திருக்கு பாருங்கள், கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாவோட பக்குவம்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து உருட்டினா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டான மாவாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்த்தியாக மாவு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். சப்போஸ் உங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது இன்னும் அப்படின்னா இன்னும் ஒரு நாள் ஊற விடுங்க, அதுவே கெட்டியாகிடும். அப்படி வேண்டாம் எனக்கு உடனே செய்யணும்னா கொஞ்சமாக கோதுமை மாவோ இல்லை அரிசி மாவோ போட்டு வர அரிசி மாவோ போட்டு கலந்துட்டு கூட நீங்கள் சுட்டுக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ இந்த அதிரசம் நம்ம தட்டுறதுக்கு நான் பட்டர் ஷீட் எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம், இல்லை பால் கவரில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு லேயர் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ எந்த சைஸில் நீங்கள் அதிரசம் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை உருட்டி தட்டிக்கலாம். சில பேர் நடுவில் ஹோல் போட்டு மெதுவடை மாதிரி செய்வாங்க. உங்களுக்கு அது மாதிரி வேணும்னாலும் இதே அதிரசத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டிட்டும் செய்யலாம். தட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாவும் தட்ட வேண்டாம், ரொம்ப தடிமனாகவும் தட்ட வேண்டாம். ஒரு மீடியமாக இந்த ஸ்டேஜில் தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிரசம் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த பொரிக்கிறதுலேயும் ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் சரியாக காயலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எண்ணெயில் போட்டோன்னே மாவு பிரியுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதிரச மாவை போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி எழும்பியும் வராது. அந்த மாதிரி எழும்பி வந்தாலுமே நல்லா பொரியாக மாவு பிரிஞ்சு கரையிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் காய வைக்கிறதும் இம்பார்ட்டன்ட், பொரிய வைக்கிறதும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த ஸ்டேஜ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெயை காய வச்சுக்கலாம். எப்பயுமே அதிரசம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு போட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதிரசத்தை போட ஆரம்பிங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு திரும்ப அதே மாதிரி சைஸ் ஒரு அதிரச மாவை தட்டி போட்டிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சனால உடனே எழும்பி வந்துருச்சு பாருங்கள். இது எழும்பியும் வந்துருச்சு. ஒரு 2 செகண்ட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இந்த அதிரசம் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் ஒரு அதிரசம் நீங்கள் சுட்டு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு செவந்து வந்துருச்சு, பிரியவும் இல்லை, மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம 2 ஜாரணியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை பிழிஞ்சு எடுத்துடணும். சுத்தமாக எண்ணெயை பிழியக்கூடாது, அப்போ வரன்னு ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே பிரியுது அப்படின்னா மாவு தளர இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் மாவு கலந்துட்டு போட்டு பாருங்கள். இப்போ நமக்கு சரியாக இருக்கனால ஏற்கனவே தட்டி வச்ச அதிரசத்தை போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு உடனே திருப்பி விட்டுருங்க. இப்போ இது வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பாகுக்கும் அந்த எண்ணெயில் இருக்கிற சூட்டுக்குமே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா முறுன்னு ஆகிடும் உங்களுக்கு. இப்போ லைட்டாக ஒரு பாதி அளவு எண்ணெயை மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி ஒரு அதிரசமாக போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ இதையே மீறி நிறைய பேர் கேட்டுறீங்க என்னோட அதிரசம் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதிரசம் மொறுன்னு ஆகிடும். ஏன்னா எடுத்ததுக்கு அப்புறமும் வேகும்னு சொன்னேன் இல்லையா, அதனால். இல்லாட்டி பாகு ரொம்ப முறிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம எல்லா அதிரசத்தையுமே சுட்டு எடுத்துட்டோம். 2 கப்பு அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 அதிரசம் நான் பண்ணின சைஸுக்கு கிடச்சிருக்குது. இதை எடுத்தோன்னே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.